ஹலோ வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். வெல்கம் பேக் டு அந்த செல்சி ப்ரீவியூ. இந்த வாட்டி சாம்பியன்ஸ் லீக் காண்டி டூ ஆர் டை மஸ்ட் வின் என்னை பொறுத்த வரைக்கும் செல்சி வர்சஸ் பார்சலோனா ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல. நான் வந்து இதுக்காண்டி ஆப்போசிஷன் ப்ரீவியூ ஒன்று போட்டிருப்பேன். ஆஃப் சைட் கூட்டம் ராகவ் ப்ரோ ஒரு சேனலோட. அதுக்கு லிங்க் வந்து நான் இங்க போட்டிருப்பேன். மறக்காம அதை பார்க்க வேண்டும், பார்க்கவில்லை என்றால். அண்ட் ஓய் மஸ்ட் வின் ஃபார் மீ சாம்பியன்ஸ் லீக்ல. ஏன்னா இப்போதைக்கு நம்ம 12th பிளேஸ்ல இருக்கோம். 4 கேம் ஆடி 7 பாயிண்ட்ஸ், 2 வின்னு, ஒரு டிரா, ஒரு லாஸ். ஸோ இன்னும் 4 கேம் பாக்கி இருக்கு. அண்ட் ஆற போற கேம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான கேம்ஸ் தான். லைக் இப்போ பார்சா, அதுக்கப்புறமா அட்லாண்டாவே, அப்புறம் நாப்போலியாவே, அப்புறம் பாஃபோஸ் அட் ஹோம். ஸோ இது வந்து ஃபார் மீ நாட் ஜஸ்ட் ஃபார் மீ, ஈவன் பார்சா கூட சொல்லுவாங்க அவங்களுக்கும் மஸ்ட் வின். ஏன்னா 2 பேருமே வந்து 7 பாயிண்ட்ல இருக்கானுங்க. டாப் 8 குள்ள போறோம்னா ஐ ஃபீல் திஸ் இஸ் த மஸ்ட் வின் ஃபார் போத் ஆஃப் அஸ். ஏன்னா நம்ம இந்த கேம் ஜெயிச்சா இந்த நம்ம சீசன் கொஞ்சம் பெரிய பூஸ்ட் கொடுக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஆர்சனல் கேமுக்கு முன்னாடி இது ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. சோ செல்சி பார்சலோனா கேம்குள்ள போறதுக்கு முன்னாடியே லைக் நீங்க வந்து என்னோட கொஞ்சம் மூத்தவரா இருந்தீங்கன்னா நீங்க செல்சி பார்சா வச்சு ஓரளவுக்கு வளர்ந்துருப்பீங்க. ஏன்னா ஏகப்பட்ட நல்ல கேம்ஸ் நடந்துக்கு. ஐ மீன் டோட்டலா ஒரு 14 கேம்ஸ் அது மாதிரி தான் நடந்திருக்கும் ஹிஸ்டரியிலேயே. பட் ஆனா வந்து ஆல்மோஸ்ட் நடக்கிற ஒவ்வொரு கேமுமே வந்து ஏதோ ஒரு ஹிஸ்டரி இருக்கு, ஏதோ ஒரு கூத்து இருக்கு, ஏதோ ஒரு சண்டை இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. அதான் செல்சி பார்சாவோட இது. இப்ப 2000ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் லீக்ல மீட் பண்ணானுங்க. செல்சி ஃபர்ஸ்ட் லைக் 3-1 அடிக்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்கல அந்த மாதிரி அடிப்பாங்கன்னு. ஜோலா ஒரு வேற லெவல் ஃப்ரீ கிக், டோரா ஆண்ட்ரே ஃப்ளோ ஸ்கோர் ட்வைஸ். ஆனா ரிவர்ஸ் லைக்ல பார்சா செல்சியை போட்டு செஞ்சு விட்டாங்க 5-1 எக்ஸ்ட்ரா டைம்ல. அப்போ வந்து ஓகே மீன் எதிர்பார்த்ததான் செல்சி தோப்பாங்கன்னு. பட் தேர் வாஸ் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே ஏதோ ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2005ல வந்து மீட் பண்றாங்க. ஜோசே மரினோ, பிரைம் ஜோசே மரினோ செல்சியோட டைட்டில் அடிச்சது. பார்சா வந்து நம்ம செய்யறோம் செகண்ட் லெக்ல 4-2 ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல we go through an aggregate. ஆனா அடுத்த வருஷமே பார்சா நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுத்து விட்டானுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக்ல 2-1 ஜெயிக்கிறாங்க ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல. திஸ் வாஸ் அகைன் அண்டர் பிரைம் மொரினியோ வர்சஸ் ஃபிராங்க் ரைகார்ட் டேஸ். மொரினியோ வந்து அப்போ பேக் டு பேக் செல்சியோட டைட்டில் ஜெயிக்க போறவரு. அப்போ அதே வந்து நிறுத்தி விட்டாங்க பார்சலோனா சாம்பியன்ஸ் லீக்ல. we went out in the round of 16. அப்புறமா 2006-7ல குரூப் ஸ்டேஜ்ல மீட் பண்ணாங்க. செல்சி பீட் பார்சா at home 1-0. நோ கேம்ல போயிட்டு 2-2 டிராப் பண்ணாங்க. டிராக்பா லாஸ்ட் மினிட் ஈக்குவலைசர். அப்புறம் 2009ல டாம் ஹென்னிங் ஓவரேபோ கேட். நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். கேம் நினைச்சா செல்சி ஃபேன்ஸ் நிறைய பேர் இன்னும் ரத்தம் கொதிக்கும், எல்லாமே பண்ணோம். பட் அதுக்கேற்ற மாதிரி ரிவெஞ்ச் கொடுத்தோம். 2012ல செமிஃபைனல்ல மீட் பண்ணோம். நம்ம வந்து லீக்ல வந்து இங்கேயோ இருந்தோம். சாம்பியன்ஸ் லீக் தான் ஒரே ஹோப். பார்சா வந்து இதுவா பார்சா ஹை ஃபேவரட்ஸா இருந்தாங்க அந்த சீசன். அந்த இயர் வரை மெஸ்ஸி வந்து 92 கோல் வச்சிருந்தா. அப்படி பார்சா வர் கோயிங் for the league and the Champions League. But அவங்க ஹோம்ல 1-0 நோ கேம்ல போயிட்டு 2-0 down 10 men and we still managed to draw it 2-2. அந்த டீம் கூட நம்ம எப்படி அதை பண்ணோம்னு எனக்கு இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சது இல்லை. ஆனா டெஸ்ட் ஸ்டஃப் ஆஃப் சாம்பியன்ஸ். அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சோம் 2012ல. அதுக்கப்புறம் லேட்டஸ்டா 2017-18ல தான் அவங்களை மீட் பண்ணோம். ஆக்சுவலி நல்லாவே ஆனோம் 2 லெக்ஸ்ல. 2-3 கேவலமான மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் லெக்ல நம்ம 1-1 டிராப் பண்ணோம். பட் we should have won that game. செகண்ட் லெக்ல we had the chances on a கோட்டோ வந்து ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட் பாண்டிச்சேரி நினைச்சிட்டான் போறதுக்கு. கால் அப்படியே விரிச்சு போட்டிருந்தா அவன் கார்னர்லயே 2 கோல் போச்சு. we actually played well in that game. we could have come out with something. கோட்டோ விரிச்சு கால் வைக்கலனா. பட் எனிவே சோ நடந்தது 14 கேம்னாலும் பார்சா செல்சியில ஏதோ எப்பவுமே நடந்துட்டே தான் இருக்கும். சோ இதுக்காண்டியே இந்த கேம்லயும் கண்டிப்பா ஏதோ ஒன்று பெருசா நடக்கும்னு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நானு 2 டீமுக்குமே வந்து பார்த்தோம்னா கைண்ட் ஆஃப் சிமிலர் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி சொல்லலாம். பார்சோட அட்டாக் வந்து வேற லெவலு, செல்சியோட அட்டாக் கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. செல்சியோட மிட்ஃபீல்ட் வந்து வேற லெவலு, பார்சோட மிட்ஃபீல்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் வேற லெவலு. செல்சியோட டிஃபென்ஸ் வந்து டிஃபென்ஸ் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா வந்து எந்த நேரத்துல என்ன கிறுக்கு புண்ட தரம் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. ஐ வாண்ட் டு see Wesley Fofana start this game. இத்தனைக்கும் Fofana போன கேம்ல பெஞ்சில கூட இல்ல. இந்த கேம் கண்டிப்பாக Fofana ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அப்புறம் கோல் கீப்பர்ல இருக்கவே விபில் அதை பத்தி சொல்லி தேவை வேண்டிய அவசியம் இல்லை. பார்சா இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அவங்க லீக்ல வந்து கலக்கிட்டு இருக்காங்க. 13 கேம் 31 பாயிண்ட் நல்லா போயிட்டு இருக்காங்க. 36 கோல் மாதிரி அடிச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் லாஸ்ட் இயர்ஸ் ட்ரிபிள் வின்னர்ஸ். இந்த சீசன் வந்து ஒரு மாதிரி இன்டிஃபரன்ட் ஸ்டார்ட் தான். பட் they'll always be there and thereabouts. சாம்பியன்ஸ் லீக்ல பார்த்தோன்னா அவங்களும் நம்மள மாதிரி 7 பாயிண்ட் 2 வின் ஒரு லாஸ் ஒரு டிரா. இன்ஃபேக்ட் அவங்க லாஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் கேம் வந்து கிளப் ஊர்கா அவேயோட டிரா, நாம வந்து கேரபாகோட டிரா. 2 பேருமே you would expect both teams to beat the oppositions. ஆனா 2 பேருமே டிராப் பண்ணி விட்டானுங்க. பார்சாக்கு என்னன்னா அப்கோர்ஸ் இந்த ஹைலைன் அண்ட் பிரஸிங் அது ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஹைலைன் வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இது பண்ணலாம். செல்சிக்கு என்னன்னா ஒரு டீம் எங்கிட்ட வந்து லோ பிளாக் போட்டாங்கன்னா நாங்க அப்படியே தடுமாறுவோம்.
நாங்க வந்து ஹிப்ஹாப் தம்மோட சாங் மாதிரி லெஃப்ட் 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 ரைட் 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 லெஃப்ட் 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 ரைட் ரைட் அந்த மாதிரி போயிட்டு இருப்போமே தவிர எங்க சம்டைம்ஸ் எங்க இந்த கில்லர் பாஸ் இந்த இன்சிஸ்டன் வந்து எதுவுமே வராது எங்களுக்கு. ஆனா எங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆறுகுறை டீம்ஸ் வந்து நாங்க ஆடணும்னா லைக் ஒரு மாதிரி டீசெண்டா ஓப்பனா அண்ட் அட்டாக்கிங் பண்ற டீம்ஸ் கூட நாங்க ஆடணும்னா நாங்க நல்லாவே பண்ணிருக்கோம். அண்ட் இந்த கேமும் அந்த மாதிரி செய்ய வேண்டும். ஏன்னா டாப் 8 போனோம்னா இந்த கேம் ஃபார் மீ இஸ் அ மஸ்ட் வின். ஆனா ஜெயிப்போமா தெரியாது. ஷவுட் அவுட் பீடாக் அண்ட் ஆல் ஆஃப் தட். பட் பார்சா வந்து டிஃபென்ஸ் இஸ் a bit iffy இங்கேயும் இங்கேயும் தான் இருக்கு. ஸோ அந்த டிஃபென்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஆல்தோ தே ஹேவ் காட் குட் டிஃபென்சிவ் பிளேயர்ஸ். அந்த ஹைலைன் is something we can always catch out. Chelsea against Ireland play பண்ணீங்கன்னா Chelsea will always create chances and they have a chances to score goals. அதுவும் நம்ம பண்ண வாய்ப்பு இருக்கு. அவங்க midfield has been good, pretty good, solid this season. Fermin Lopez இருக்கட்டும், Dani Olmo இருக்கட்டும், they have been solid. And actually Barca ஒரு actual போன சீசனோட front three which is Yamal, Lewandowski and Rafinha, high chances அவங்க இந்த சீசன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மூணு பேர் ஒரே லைன் அப்ல ஆடுறதுக்கு பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பார்சாக்கு என்னன்னா தே பீன் இன் இன்ஜுரி கிரைசிஸ். ஒருத்தர் இருந்தா இன்னொரு இன்ஜுரி, ஒருத்தர் இருந்தா இன்னொரு இன்ஜுரின்னு. ஏன்னா ரஃபினா இப்பதான் இன்ஜுரியில வந்திருக்கான். யமால் நல்ல இன்ஜுரியில இருந்தா அப்படி. ஐ திங்க் லெவன்டாஸ்கி யார பீரியட் வெரி வாஸ் இன்ஜர்ட். ராஷ்வர் வந்து ஐ திங்க் யார ஸ்லைட் நாக் இன் பிளே எஸ்டர்டேஸ் கேம், பட் அடுத்த கேம் வருவா அப்படி. சோ இந்த மாதிரி பார்சாக்கு அப்பப்போ இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்திருக்கே தவிர ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கேம் தட் போன சீசனுடைய ஃப்ரண்ட் த்ரீ வந்து இந்த கேம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நினைத்தால் தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது. ஏன்னா மிட்ஃபீல்ட் வைஸ் கூட ஓகே, எனக்கு டிஃபென்ஸ் தெரிஞ்சதான் பயமா இருக்கு. ஏன்னா எப்போ அதான் சோ பார்சாவோட ஃப்ரண்ட் த்ரீ எக்ஸ்ட்ராடனரி இன் அட்டாக், தே வில் ஆல்வேஸ் ஸ்கோர் கோல்ஸ். அவங்களுக்கு பார்சாக்கு எப்படின்னா அவங்களுக்கு 1-2 கோல் விட்டா கூட பிரச்சனையே இல்லை. தே கேன் ஈஸிலி பி 1-0 or 2-0 டவுன். அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க இப்போ 3-4 கோல் கண்டிப்பா அடிச்சிருவாங்க. அது எங்களுக்கு எந்த டவுட்டுமே இருந்தாலும் சைத்தனமே கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு இது. And of course, Marcus Rashford also loan la Barca போயிருக்கா அப்படி after whatever has happened with Man United, whatever you say might be, but Barca ல வந்து he has gone there, சூப்பரா பண்ணிருக்கா அப்படி. And of course, இங்கிலாந்துக்கு வந்து வரது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஹோம் கமிங் மாதிரி. ஏன்னா நியூகாசில் வந்து பார்சா ஆடினாங்க குரூப் ஸ்டேஜ்ல. மார்க்கஸ் ராஷ்வர்ட் ஸ்கோர் 2 goals. செல்சிக்கு அகைன்ஸ்டாகவும் என் ஸ்டான்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல அவர் கோல்ஸ் அடிச்சிருக்கா அப்படி. சோ அகைன் இன்னொரு த்ரெட் டு ஹேண்டில். வெதர் he will start or he will come off on the bench அது தெரியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். பட் வந்து ஐ ஃபீல் பார்சா அடிக்கணும்னா லைக் மட்ரிட் வந்து பார்சா எப்படி அடிச்சாங்களோ அதே மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் மட்ரிட் என்ன சொன்னாங்க, மட்ரிட் ஜெனரலா வந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்டைலு இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. பட் பார்சா கேம்ல பார்த்தோம்னா தே கைண்ட் ஆஃப் வென்ட் டு த மிட் பிளாக் சிட் பேக் அண்ட் கவுண்டர் மாதிரி தான் பண்ணாங்க. அண்ட் தட் வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல். தே ஒர்க் தட் சாக்ஸ் ஆஃப் பயங்கரமா ஓடி இதெல்லாம் பண்ணாங்க. அண்ட் தே லிமிட்டட் பார்சா டு கொஞ்சம் அந்த ஷார்ட்ஸ் கொஞ்சம் சான்சஸ் தான் இது பண்ணாங்க. இப்போ மட்ரிட் பார்சா கேம் பாத்தீங்கன்னா மட்ரிட் கம்ப்ளீட்லி டிசர்வ் டு வின். பார்சா வந்து அவ்வளவு பெருசா கிரியேட் பண்ணல உண்மையே சொல்ல போனோம்னா. சோ பிகாஸ் மட்ரிட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் உட்காண்டாங்க. எஸ் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சே தவிர பட் மட்ரிட் ஹேட் அ கேம் பிளான் அண்ட் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நாம நினைக்கிறேன். நான் ஐ திங்க் என்ஜோ மரஸ்கா கேன் ஸ்டில் டூ தட். நம்ம டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சர் மாதிரி போயிட்டு டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி சீசன் அதுக்கப்புறமா எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். சோ அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் நானு. பட் ஐ திங்க் we will create chances, we will score goals, but at the same time goals concede பண்ணுவோம். Barca will கண்டிப்பா they will score goals. எவ்வளவு concede பண்ணாங்க depends on if Chelsea take the chances or not. And அது ஒண்ணு. Team news wise பார்த்தோம்னா of course we still don't have Cole Palmer. ஆனா I expect to see Estevao starting. I expect Caicedo to start and I expect Wesley Fofana to start also. So இவங்க மூணு பேருமே கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்னுடைய தரப்பில். And ஸ்ட்ரைக்கர்ல I think Liam Delap will continue. போன கேம்ல கராபாக் அகைன்ஸ்டா வந்தா அப்படி we came and made a decent impact. I expect Joao Pedro start பண்ணுவாரா தெரியல. I think Joao Pedro will be up top as the number 9 or I might be wrong. Like ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்குது. So midfieldல Enzo and Caicedo அது வந்து goes without saying. Defenseல Reece James actually half timeல வெல்ல வந்தா அப்படி. So I expect him to start the 90 minutes in this game. Cucurella against Yamal வேற லெவல் போட்டியாக இருக்கும். Defenseல Fofana will start. In இன்னொரு பக்கம் you could make the case of Badiashile or even Tosin starting. I think Fofana will start on the right and Badiashile will start on the left if he is fully fit. Salaba they say வேணாம்பா வேணாம். அப்புறம் கீப்பர்ல இருக்கவே இருக்க நம்ம விண்வெளி நாயகன். சோ இதான் என்னுடைய லைனப்பாக இருக்கும். அண்ட் எக்ஸ்பெக்டிங் அ கிரேட் கேம், எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் கோல்ஸ், எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் ஹை இன்டென்ஸ் மூமெண்ட்ஸ் ஏகப்பட்டு இருக்கும்னு பாக்குறேன். அகைன் நம்ம வந்து we cannot afford to start slow. நம்ம வந்து ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ண வேண்டும். இனியும் நம்ம ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணாலும் you have to keep continue and going. ஏன்னா வந்து பார்சா வந்து
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், தே கேன் கோ 1 or 2 டவுன் அண்ட் ஸ்டில் வந்து அவங்க கம்பேக் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அண்ட் இந்த சீசன் வைஸ் சாம்பியன்ஸ் லீக் பார்த்தோம்னா பெரிய டெஸ்ட் பார்த்தோம்னா பயன் போனோம். பயன் போயிட்டு இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா அப்படியே உடஞ்சு போய் நின்ட்டானுங்க. கொஞ்சம் மொமெண்ட்ஸ் இருந்துச்சு வேர் வி பிளேட் வெல், வி ஹேட் சம் சான்சஸ், பட் அல்டிமேட்லி பயனுடைய குவாலிட்டி, பெட்டர் குவாலிட்டி ஷோட் ஆஃப். அண்ட் அதுல இருந்து ஹோப்ஃபுல்லி நம்ம கொஞ்சமாவது கத்துட்டு இருப்போம் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன நம்பிக்கை. அது பண்ணிப்பாங்களான்னு தெரியாது. ஐ ஹோப் டு see they do it, but it is what it is. So again must win for us. டாப் 8ல வரணும் என்றால் நம்ம டிராப் பண்ணா கொஞ்சம் கஷ்டம் தான், லூஸ் பண்ணா பயங்கரமா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த டேபிள் வந்து கச்ச 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 கச்சன்னு இருக்கு. 1 win 1 loss பண்றோம் வந்து டேபிளே மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம தோத்தோம்னா கீழே கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பயங்கரமா கீழே போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபார் மீ திஸ் கேம் இஸ் அ மஸ்ட் வின் ஃபார் அஸ். பட் ஐ டோன்ட் திங்க் வில் வின். நம்ம டிஃபென்ஸுங்கிறதுனால ஐ திங்க் வில் ஸ்கோர் கோல்ஸ் அண்ட் இந்த கேம் டிரால முடியும்னு நினைக்கிறேன். ஐ வில் கோ ஃபார் 2-2 டிரா. பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கும், இன்டென்சிட்டியா இருக்கும். ஸோ 2-2 டிராவை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. லெட் மீ நோ யுவர் தாட்ஸ், உங்க ப்ரெடிக்ஷன்ஸ், உங்க லைனப்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இன்னொரு வீடியோ அல்ல லைவ்ல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் ஆப் த சான்ஸ்.